சமகால விந்தை செய்திகள் பாகம் 36. முழுமையாகவே மரத்தால் ஆன கடிகாரம். இது நன்றாகவே ஓடும். வலேரி டனிவிச் என்ற தச்சு கலைஞர் முழுவதுமாக மரத்தால் ஆன கைக்கடிகாரம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். உள்ளே அசையும் பச்சில்லுகள் உள்ளடங்கலாக அனைத்துமே மரத்தால் ஆனவை என்பது சிறப்பம்சம். இவருக்கு பாடசாலை காலம் முதலே மர சிற்ப வேலைப்பாடுகளில் அதீத ஆர்வம் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே தன்னால் இதுபோன்ற நுணுக்கமான கைக்கடிகாரத்தை உருவாக்க முடிந்ததாகவும் வலேரி குறிப்பிட்டுள்ளார். ஆஹா, வகை வகையான மரத்தாலான கைக்கடிகாரங்கள். துருப்பிடித்தல் அபாயம் இல்லை என்றாலும் தீப்பிடித்தல் அபாயம் இருக்கு அல்லோ. உலகின் அதிசொகுசான புகையிரத நிலையம் சவுதியில். சவுதியின் ரியாத் நகரில் உலகின் அதிசொகுசான பல வசதிகள் கொண்ட புகையிரத நிலையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. மெட்ரோ ஹப் எனும் இந்த புகையிரத நிலையமானது 5 நட்சத்திர ஹோட்டல்களைப் போல உருவாவதுடன் புகையிரத சேவைகளின் தலைமையகமாகவும் திகழவுள்ளது. லண்டனைச் சேர்ந்த ஜஹா ஹடிட் என்பவரே இதை வடிவமைத்துள்ளார். நிலக்கீழ் சுரங்கம் மூலமான இப்புகையிரத போக்குவரத்து நாட்டின் பல நகரங்களுடன் தொடர்பு பட உள்ளதால் மக்கள் விரைவான போக்குவரத்தொன்றினை எதிர்பார்க்க முடியும். பார்க்க நட்சத்திர ஹோட்டல் மாதிரி தான் இருக்கிறது. அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியோடு சவுதி காசுக்கும் வேலை வந்து விடுகிறது. பழங்களின் சாற்றை நேரடியாக ஸ்ப்ரே செய்யக்கூடிய சாதனம். தேசி பழத்தின் சாறு பல உணவுகளுக்கு நிகரற்ற சுவையை வழங்கும். இந்த சாற்றை பிழிந்து எடுப்பதே பலருக்கு பெரும்பாடாய் போய்விடும். இவற்றுக்கெல்லாம் தீர்வாக கைக்கடக்கமான சாதனம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பழத்தின் மீது செருகுவதன் மூலம் சாற்றை ஸ்ப்ரே பண்ணலாம். அடடா, இனி அலுப்பில்லாமல் தேசிக்காய் பிழியலாம் என்று சொல்கிறார்களா? ராட்சத முதலைகளின் தடாகத்திற்குள் தனியாக இறங்கிய 73 வயதான பாட்டி. லண்டன் வால்தாம்ஸ்டோ பகுதியில் உள்ள முதலைகளின் சரணாலயம் ஒன்றிலுள்ள தடாகத்தினுள் 73 வயதான பாட்டி துணிச்சலாக இறங்கியுள்ளார். ஒவ்வொன்றும் 10 முதல் 20 அடி நீளமுடைய முதலைகள் 8 இதனுள் உள்ளன. முதலைகளை இவ்வளவு அருகில் பார்த்தும் பயப்படாத பாட்டியின் தைரியத்தை என்னவென்று சொல்வது? பாட்டிமாருக்கெல்லாம் ரொம்ப தில்லுதான். சென்ற வார விந்தை செய்தியில் ஒரு பாட்டி மேலிருந்து குதித்தார். இன்று இவர் முதலை தடாகத்தினுள் இறங்கி இருக்கிறார். இந்த வயதில் இவர்களுக்கெல்லாம் எங்கிருந்து வருகிறது இந்த தைரியம்? வீட்டை சுமந்து கொண்டு 435 கிலோமீட்டர் தூரம் நடந்த நபர். சீனாவைச் சேர்ந்த ஒருவர் தான் வசிக்கும் வீட்டை தோளில் சுமந்து 435 கிலோமீட்டர் தூரம் நடந்துள்ளார். குவாங்லி மாகாணத்தை சேர்ந்த லியூ லிங்சாவோ எனும் இந்நபர் இடத்துக்கிடம் கொண்டு செல்லக்கூடியதாக மூங்கில்கள் மற்றும் பொலித்தீனால் தனது வீட்டை உருவாக்கியுள்ளார். 60 கிலோ எடையுள்ள இந்த வீட்டை தான் போகுமிடமெல்லாம் சுமந்து செல்கிறார் 38 வயதான லியூ லிங்சாவோ. நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும், தங்குமிட பிரச்சினை எனக்கில்லை, நான் சுதந்திரமானவனாக உள்ளேன் என்கிறார் லியூ. இவ்வீடு சுமார் 1 வருட காலமே பயன்படுத்தக்கூடியது எனவும் 3வது தடவையாக இத்தகைய வீட்டை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவர் நடந்து செல்லும் போது வீதியோரங்களில் வீசப்பட்டிருக்கும் பிளாஸ்டிக் போத்தல்கள் முதலானவற்றை எடுத்து விற்பனை செய்வதன் மூலம் சூழலை சுத்தப்படுத்துவதன் மூலம் தனக்கு வருமானம் தேடிக்கொள்கிறார். அடடா, தனியாக இருக்கும் போது வீட்டை எங்கும் சுமந்து செல்வதில் சிரமம் இருக்காது. குடும்பம், பிள்ளை, குட்டி இருப்பவர்களுக்கு இது சாத்தியமாகுமா? அதுவும் 60 கிலோ எடை தூக்குவது என்பதும் இலகுவான காரியமல்ல. மிக வேகமான கழிப்பறை. உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கையில் அதற்கு ஈடு கொடுப்பதற்கு மனிதனும் நிமிடத்துக்கு நிமிடம் ஏதோ ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கிறான். போக வேண்டிய இடத்துக்கு போய்கொண்டே இயற்கை கடன்களை முடிக்கும் வகையிலான நடமாடும் கழிப்பறையை குழாய் பொருத்துனர் ஒருவர் தயாரித்துள்ளார். இந்த கழிப்பறை உலகில் மிகவும் வேகமாக செயல்படும் கழிப்பறையாக இருக்கின்றது என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
சுமார் 140 வெளுகொண்ட மோட்டார் சைக்கிள் இயந்திரத்தினை கொண்டே இது தயாரிக்கப்பட்டுள்ளது. கொலின் பர்ஸ் என்ற 33 வயதுடைய நபரை இதனை உருவாக்கியுள்ளார். இதற்காக அவர் 3 மாதங்களை செலவிட்டுள்ளார். மிகவும் வேகமாக செயற்படக்கூடிய இந்த நடமாடும் கழிப்பறையில் நீரும் நிரப்பப்பட்டு காணப்படுகின்றது. நடமாடும் கழிப்பறையின் கைப்பிடியில் உள்ள பொத்தானை அழுத்தும் போது நிரப்பப்பட்டுள்ள நீர் இயல்பாகவே கழிப்பறையை சுத்தமாக்கும். இக்கழிப்பறை வாகனத்தில் செய்தித்தாள்களை கொள்விக்கொள்வதற்கான வசதிகளும் காணப்படுகின்றன. ஸ்கூட்டர் ஒன்றினை அடிப்படையாகவும் அதற்கு மேலாக பலகையிலான அடிப்பாகவும் இதற்கு பொருத்தப்பட்டுள்ளது. இதேவேளை 4 மின்கியர்களை கைப்பிடிக்கு பொருத்தியுள்ளார். இதனை செலுத்துவதற்கு பயமாக இருக்கிறது. கழிப்பறையை சுத்தம் செய்வதற்காக நிரப்பப்பட்டுள்ள நீரானது பாரம் நிறைந்ததாக காணப்படுகிறது. குழாய் பொருத்துனர் தெரிவித்துள்ளார். கழிப்பறை இருக்கையும் வழுக்கை தன்மை கூடியது. ஆனால் அதில் இருப்பது கடினமானது. நான் வேகமாக இதனை செலுத்தும் போதும் வழுக்கும் தன்மையை உணர்வேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அடடா, என்னமா கற்பனை பண்றாங்க. இதற்கு மேல் ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. 27 மணி நேரம் நடைபெற்ற முகமாற்று அறுவை சிகிச்சை, மருத்துவர்கள் சாதனை. கல்லுடைக்கும் இயந்திரத்தில் சிக்கி முகம் சிதைந்து உயிருக்கு போராடிய தொழிலாளிக்கு முகம் மாற்று சத்திர சிகிச்சை செய்து போலந்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். போலந்து நாட்டின் ரஸ்லா பகுதியைச் சேர்ந்தவர் கிரெஸ்கோஸ், வயது 33. கல்லுடைக்கும் ஆலையில் வேலை செய்யும் போது எதிர்பாராத விதத்தில் அவருடைய முகத்தை ட்ரில்லிங் மெஷினின் கூரிய முனைகள் பதம் பார்த்தன. முகம் சின்னாபின்னமாகி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். உடனடியாக கிளிக்வைஸ்க் நகரில் உள்ள கேன்சர் ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சை மையத்துக்கு கொண்டு வரப்பட்டார். வேறொருவரின் முகத்தோலை பொருத்தி முகமாற்று சத்திர சிகிச்சை செய்தால் மட்டுமே அவரை பிழைக்க வைக்க முடியும் என்ற நிலை உருவானது. புதிய முகத்தை ஒரு போர்வை போல கிரெஸ்கோஸின் முகத்தில் மருத்துவர்கள் பொருத்தி தையல் போட்டனர். 27 மணி நேரம் சத்திர சிகிச்சை நடந்தது. சத்திர சிகிச்சை குழு தலைவர் ஆடம் மேசிஜெஸ்கி தலைமையில் இந்த சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உயிர்காக்கும் சிகிச்சையாக விபத்து நடந்த 3 வாரத்தில் முகத்தை மாற்றியது உலக சாதனையாக கருதப்படுகின்றது. வென்டிலேட்டர் உதவி இல்லாமல் தானாக மூச்சு விடுகிறார், தலை கையை அசைக்கிறார். 8 மாதத்தில் அவரது புதிய முகம் முழு இயக்கமும் பெற்றுவிடும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மனிதன் செத்து உயிர் பிழைத்திருக்கிறார். கைவிடாமல் கரையேற்றிய வைத்தியர்கள் உண்மையில் சாதனையாளர்கள்தான். நடந்து செல்லும் விந்தையான இலைகள். பார்ப்பதற்கு அச்சு அசலாக தாவர இலைகள் போலிருந்தாலும் உண்மையில் இவை அனைத்தும் இலை பூச்சிகள். தாம் வாழும் சூழலின் நிறத்தில் மட்டுமல்ல வடிவத்திலும் ஒத்து காணப்படுகின்றன. இந்த இசைவாக்கம் காரணமாக பூச்சிகளை உண்ணும் விலங்குகளிடமிருந்து இலகுவாகவே தப்பித்துக் கொள்கின்றன. ஆசிய மற்றும் ஆஸ்திரேலியா காடுகளில் இவற்றை பெரும்பாலும் காண முடியும். இலைகளைப் போலவே இருக்கிறதே. இறைவனுடைய படைப்புகளில் எவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது. வியக்காமல் இருக்க முடியவில்லை. சூழலிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள இந்த இலை வடிவம். இராட்சத முகத்துடன் வாழ்ந்த பெண் குணமடைந்தார். உலகில் வாழும் மனிதர்களிடையே எத்தனையோ விதமான நோய் தாக்கி அவர்களை விசித்திர பிறவிகளாக உலகம் காட்டிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்று பார்க்க போகும் பெண் இவர் சீனாவை சேர்ந்தவர், லீ ஹோங்பாங் என்பவர். இவரது இன்றைய தோற்றம் எம்மை மட்டுமல்ல அவரையே ஆச்சரியத்துக்குள்ளாக்குகிறது. காரணம், குறித்த பெண்ணின் முகம் பூதங்களின் முகங்களைப் போன்று அகோர வடிவில் இருப்பதே ஆகும். இந்த நிலைக்கு காரணம் நோய். ஆரம்பத்தில், அதாவது 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில் லீ மற்றைய பெண்களை போன்று ஒரு சாதாரண அழகிதான். ஆனால் இன்று அவரது அழகு பறிபோனது பரிதாபம். 2001களில் இவருக்கு நெற்றியில் ஒரு சிறிய கட்டி வளரத் தொடங்கியுள்ளது. எனினும் பின்னர் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியதும் அறுவை சிகிச்சை செய்து அகற்றியுள்ளார்கள். ஆனால் அந்த நிலைமை நீண்ட காலம் நிலைக்கவில்லை. மீண்டும் 2005இல் முகம் முழுவதும் கட்டிகள் சதைகள் வளரத் தொடங்கின. எனினும் இதனை நீக்க அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என
மருத்துவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் ஏழை குடும்பத்தை சேர்ந்த அவருக்கு மருத்துவர்கள் கேட்ட தொகை அதிர்ச்சியை கொடுத்தது. எனினும் இதற்கான பணத்தினை சேமிக்க கடுமையாக உழைத்து வருவதாக அப்போது குறிப்பிட்டிருந்தார். இவர் திருமணம் முடித்து பிள்ளைகளும் உள்ளார்கள். இவர் வாழும் கிராமத்தினர் இவரை ஒரு கெட்ட சகுனமாகவே பார்த்தார்கள். எனினும் இவர் இதனை பொருட்படுத்துவதில்லை. காரணம், தனது கணவர் உட்பட குழந்தைகள் தன்னிடம் பாசமாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். மேலும் தனது மாமியார் தன்னை மகள் போல கவனித்து வருவதாகவும் அப்போது குறிப்பிட்ட லீ தனது கடின உழைப்பால் இன்று சாதாரண வடிவம் பெற்றுள்ளார். இவரது முயற்சி கடந்த வருடம் நிறைவேறியது. இவரது முக அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது. இதன் பின்னரான இவரது அண்மைக்கால முகத்தினை இப்போது நீங்கள் பார்க்கலாம். வாழ்கின்ற ஒரே வாழ்க்கையில் மனிதனுக்கு என்ன எல்லாம் சோதனைகள் வேதனைகள் வந்து போகிறது. உண்மையில் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இதற்கிடையில் எதிர்த்து போராடுபவர்கள் இருக்கிறார்கள், உடைந்து தேய்ந்து போபவர்களும் இருக்கிறார்கள். உணவு கொடுக்க சென்ற பெண்ணை கடித்து கொன்ற புலி. வட இங்கிலாந்தில் உள்ள சவுத் லேக்ஸ் வனவிலங்கு காப்பகத்தில் அழியும் நிலையில் உள்ள சைபீரியா மற்றும் சுபத்ரா பகுதியை சேர்ந்த புலிகள் இயற்கை சூழலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த காப்பகத்தில் புலிகளுக்கு இறைச்சி போடுவது, பராமரிப்பது போன்ற பணிகளில் பலர் ஈடுபட்டு வருகின்றனர். 25 இரவு இங்கு பணியாற்றும் சாரா மெக்லே வயது 24 என்ற பெண் ஒரு புலிக்கு இறைச்சி போட்டுக் கொண்டிருந்தார். சற்றும் எதிர்பாராத வேளையில் அவர் மீது பாய்ந்த புலி அந்த பெண்ணின் தொண்டையை கவ்வியது. கவ்விய வேகத்தில் அவரை இழுத்துக்கொண்டு வனப்பகுதியை நோக்கி விரைந்த புலியை காப்பக ஊழியர்கள் கூச்சலிட்டபடியே பின்தொடர்ந்து விரட்டினார்கள். பயந்து போன புலி அந்த பெண்ணை கீழே போட்டுவிட்டு தப்பியோடியது. தொண்டை மற்றும் தலைப்பகுதிகளில் படுகாயமடைந்த அந்த பெண்ணிற்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்தார். அந்த பெண்ணுடன் நீண்ட காலமாக பூனை போல பழகி வந்த புலி அவர் மீது பாய்ந்து கொள்ள முயன்றது குறித்து வனவிலங்கு உளவியலாளர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு காரணமான புலியை மயக்க குண்டால் சுட்டு பிடித்த அதிகாரிகள் அதை தனிமைப்படுத்தி கூண்டில் அடைத்து வைத்துள்ளனர். இறை போட்டு வளர்த்தவரையே கவ்வி கொன்றுவிட்டது புலி. தாம் ஊட்டி வளர்க்கிறோம் என்று அஜாக்கிரதையாக இருந்ததன் விளைவு அந்த பெண்ணின் பரிதாபகர இறப்பு. மிருகங்களை ஊட்டி வளர்த்தாலும் 8 அடி தள்ளி நிற்பதுதான் உசிதம். வரலாற்று நாயகர்களைப் போலிருக்கும் சினிமா கதாபாத்திரங்கள். வரலாற்றில் இடம் பிடித்தவர்களை பற்றி ஹாலிவுட்டில் திரைப்படம் எடுக்கும்போது கதாபாத்திரத்தின் ஒற்றுமை தொடர்பாக மிகுந்த கவனம் எடுப்பார்கள். இதற்கான தேடல் உலகளாவிய ரீதியில் இடம்பெறும். இறுதியில் உண்மையான நபருக்கு ஒத்துப்போகும் கதாபாத்திரத்தை அச்சு அசலாக உருவாக்கி விடுவார்கள். இங்குள்ள படங்களில் வலதுபுறம் உண்மையான நபர்களும் இடதுபுறத்தில் சினிமா நடிகர்களும் காணப்படுகின்றனர். உருவ ஒற்றுமையை நீங்களே பார்த்து உணரலாம். அடடா, அச்சொட்டாக இருக்கிறார்களே என்கிறீர்களா? உலகத்தில் ஒரே மாதிரியாக 7 பேர் இருப்பார்கள் என்று சொல்வார்களே, அது உண்மையாக இருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது. பிணமான கர்ப்பிணி தாய் குழந்தை பெற்ற அதிசயம். அமெரிக்காவில் மிசோரி நகரில் வசிக்கும் எரிகா நிக்ரலே வயது 32 அங்குள்ள பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இவரது கணவர் நாத்தனும் அதே பள்ளியில் ஆசிரியராக உள்ளார். 9 மாத கர்ப்பிணியாக இருந்த எரிகா கடந்த பிப்ரவரி மாதம் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது தன்னிலை இழந்து மயங்கி விழுந்தார். கண்கள் இரண்டும் மேல் நோக்கி நிலை குத்தியபடி வாயில் இருந்து நுரை தள்ளிய நிலையில் இருந்த எரிகாவை அவரது கணவரும் சக ஆசிரியைகளும் மருத்துவமனைக்கு அள்ளி சென்றனர். மருத்துவமனையை சென்றடைவதற்குள் எரிகாவின் நாடி துடிப்பும் இதய துடிப்பும் முற்றிலுமாக அடங்கி போய்விட்டது. அவர் இறந்துவிட்டதாக அறிவித்த வைத்தியர்கள் வயிற்றில் இருந்த குழந்தையை மட்டும் அவசரமாக சத்திர சிகிச்சை செய்வதன் மூலம் வெளியே எடுத்தனர். இது ஏறக்குறைய பிணத்துக்கு பிரசவம் பார்த்த கதை போன்றதுதான் என்றாலும் அதிர்ஷ்டவசமாக குழந்தையின் நாடி மற்றும் இதய துடிப்பு நன்றாகவே இருந்தது. குழந்தையை வெளியே எடுத்த பின்னர் எரிகாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்த மருத்துவர்கள்
மருத்துவர்கள் அவரது இதயம் துடிப்பதை அறிந்து திகைத்து போனார்கள். இதனை அடுத்து அவருக்கு ஆக்சிஜன் செலுத்தி இயல்பு நிலைக்கு வரவழைத்தனர். இந்த அரிய சம்பவம் தொடர்பாக கருத்து கூறிய மருத்துவர்கள் 10 9 பேர் முதல் கட்ட மாரடைப்பில் உயிரிழந்து விடுவார்கள். அபூர்வமாக எரிக்கா போல சிலர் உயிர் பிழைக்கவும் வாய்ப்புள்ளது என்றனர். செத்து பிழைப்பது என்பது இதுதானோ? பிரேத பரிசோதனை வரை சென்று மீண்ட அந்த தாயினை என்னவென்று சொல்வது? தனக்கான நேரம் வரும் வரை யாரும் போக முடியாது. அந்த குழந்தைக்கு இல்லாமல் போக பார்த்த தாய் கிடைத்ததில் உங்கள் எல்லோருக்குமே சந்தோஷமாக இருக்குமே. அந்த சந்தோஷ செய்தியுடன் இன்றைய சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளுடன் சந்திப்போம்.